கடல் அலை போல் திரண்டிருக்கக்கூடிய மாபெரும் புண்ணிய சபை சபை நான் மாபெரும் புண்ணிய சபைக்கு எனது மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம். மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம். என்ன பண்ணாலும் பழக்க தோசை அது கரெக்டாக இடத்துக்கு போயிடுறது. ஏன்னா உள்ளூர்னு சொல்லி உன்னை வேணான்னு சொன்ன நடக்கு. எதுக்கு வந்த தெரியாத நல்லா இருக்காதுங்க அது. ஏன்டா டாய் நான் என்ன சொல்றேன் நல்லா இருக்காதுன்னு அப்ப என்ன நல்லா இருக்காதுன்னு சொல்லி என்ன நீ மிரட்டுறியா? ஆட்டோ ஆட்டோ இல்ல டெம்போ கூட இல்ல டெம்போ பிச்சை எடுக்கணும்னா இப்படி கிராமத்துக்கு வில்லேஜ் வந்து என்ன பண்றது? டவுனுக்கு செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு போனா இந்த சந்தை கடை ஸ்டேட் பேங்க் இருக்குது இல்ல? ஆமா, ஸ்டேட் பேங்க் சந்தை பண்ணி நின்னுட்டு வச்சுக்க. அப்படியா? எப்படி எடுக்கணுங்கிற இப்படி கையில சாக்கு எடுத்துக்கா, கையில உரிமணி எடுத்துக்கா, பசங்களை கூப்பிட்டுக்கா, பசங்களை கீழே படுக்க வச்சுட்டு எப்படி சார் செவ்வாய்க்கிழமை போய் சந்தைக்கு போயிரு. நான் சாட்டை கையில எடுத்துட்டு நான் சாட்டை போடுறதுக்கு நீதானே போய் நான் பிச்சை எடுக்கணுமா? நீதானே பிச்சை எடுக்கணும்.
இப்ப நீதானே பிச்சை எடுக்கணும். மந்திரி மகரமுத்து மகாராஜா கொட்டமுத்து யாண்டா ஒரு அடிச்சு கொலையில நாடி போச்சுங்க. அப்படியா? எப்படிங்க அடி வாங்கலன்னா? அவங்க திருத்தி நீ அடிச்சா நான் தாங்கணுமே. சரி சரி போனால் போகட்டும். ஏனென்றால் இது நமக்கு ஒரு தாய் கிராமம். தாய் கிராமம். அதனால நீ கூச்சப்படுறது ஒரு நியாயம் தான். ஏன்னா அதாவது நம்மளை பெற்றவர்களும் பரவாயில்ல, நம்மளை பெற்றவர்களும் தன் உடன் பிறந்தவர்களும் நாம பெற்றவர்களும் எல்லாமே ஒரு குடும்பத்தினராக ஒன்றாக சேர்ந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மத்தியில நீங்க ஏதாவது ஒரு இழிவான ஒரு கெட்ட வார்த்தை பேசினா சொல்லிருக்கியா? அதான் வயது இப்ப சொன்ன. ஆமா, அதாவது அந்த 21 29 வரை இளமை, அதாவது 30 தாண்டிட்டான் முதுமையை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். ஆமா ஆமா. அதனால நம்ம காலத்துக்கு ஏற்ப நமது வயதுக்கு ஏற்ப நம்ம பெருந்தன்மையா வந்துடணும். ஆனா சரி, இதனால் வரையில நான் பார்த்த வரையில் பெருந்தன்மை இருந்ததே இல்லை. எத்தனையோ பேரு உழைச்சு சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சாங்க. ஆமா. ஆனா உங்களோட வேலைக்கு போனவங்க எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் சொத்து மதிப்பு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கலை மீது ஆர்வம் கொண்டு 2 பேரும் வயிறு சாப்பிட்டு இருந்தது அவரு விட்டா நாடு வந்துட்டேன். அதாவது அழகையும் கலையையும் ரசிக்கணுமா? அதனால அழகையும் கிளம்பிய ரசி அழகையும் கலையை ரசிக்கணுங்க. ஆமா. அதனால இக்கலையை நாம மிகவும் ரசிப்பதனால இந்த கலையை விட்டு நாம விலகாமல் இதில் நாம பணிபுரிகிறோம். அதெல்லாம் போனால் போகட்டும். இன்று இருப்பவன் நாளை இல்லை. சரி, இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பொன்னாடு. இந்த பொன்னாட்டின் பெயர் என்ன? முதுகுமட்டி. முதுகுமட்டியில் தீபாவளி தெய்வீகமான சபை. தீபாவளி தெய்வீகமான சபை. இந்த தெய்வீகமான சபை கூடியிருக்க காரணம் இல்ல, மற்றவங்க தான் நாங்க தான் தெரியாம வந்திருக்கிறோம். நாங்க அந்த பேப்பரை எடுத்து பார்த்து நாங்க படிக்கலாம். சரி, சொந்த அக்கா குடும்பம், உங்களாட கொடுத்தது. அக்கா குடும்பம் உங்களாட கொடுத்துறது. நீங்க நான் ஒருத்தனே போட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவங்க எல்லாம் வந்துருங்க. இவங்க எல்லாம் என்ன வேலை எங்க கிட்ட நீ வேலை? பாம்பேல ரயில்வே ஸ்டேஷன் சொண்டால் 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 காரா பூஜை அடி 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 அடி. இதற்காக நாடகம் அரங்கேற்ற செய்துள்ளார். இடி பகவான் இடையூறு செய்த காரணத்தினால மீண்டும் நம்ம குடும்பத்திற்கு அந்த இடி பகவான் இடையூறு செய்யக்கூடாது, எந்த தலைமுறைக்கு நம்ம இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காக ஓரிரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். இதற்கு உகந்தது அர்ஜுனன் தவநிலை நாடகம் மட்டும்தான். ஆமா ஆமா. பக்தியிலே சிறந்த காவியம் பக்த மார்கண்டையர். இன்னொன்று அர்ஜுனன் தவநிலை. இந்த நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளார். ஆமா. என்றால் நம்ம குடும்பத்திற்கு இனி இடி பகவான் நம்ம குடும்பத்திற்கு மட்டுமல்ல, யாருக்குமே, நம்ம உறவினருக்கும் நம்ம ஊராருக்கும் அவர்களுக்கு எவர்களுக்குமே இந்த இடையூறு தான் இல்லாமல் காக்க வேண்டும் என்பதற்காக நாடகம் அரங்கேற்ற செய்துள்ளார் அக்கா குடும்பத்தினர். அவர்களுக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்தாலும் நான் யார், நீங்க யார், உங்களுடைய பேர் என்ன நண்பா? ஐயா, அப்படி என் பெயரை உரையாற்றுவதற்கு முன்பதாக என் வேடத்தை மெச்சித்து எனக்காக அன்பளிப்பு அளித்தார்களே அருமை உள்ளங்கள், அவர்களுக்கு அவர்கள் என்றென்றும் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டாக நோய் நொடி இன்றி சீரும் சிறப்புடன் வாழ்ந்தத வளர்ந்தது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவருடைய குலதெய்வம் அவர்களுக்கு கஷ்ட பாகியத்தை கொடுக்க வேண்டும். ஒரு அமோ செய்யும். இன்னும் நண்பா, உள்ளூர்ல தெருக்கூத்து அரங்கேற்றம் செய்திருந்தாலும் என்னை அழைப்பு கொடுத்த இந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது ஆசிரியர்
பரமசிவா அண்ணா அவர்களுக்கும் மகேந்திர அண்ணா அவர்களுக்கும் அருமை தம்பி ராகவன் அவர்களுக்கும் இன்னும் அருமை அண்ணா சக்தியன் அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் நகைச்சுவை கோமாளி நெருங்கிய நண்பர் எனது செந்திலண்ணா அவர்களுக்கும் மத்தல்காரர் குழல்காரர் ஆமா நம்ம சாமியே சரணமையப்பா ஆமா ஸ்ரீ தில்லையம்மா நடராஜ நாடகம் எனது மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம் நன்றி கிடந்த வணக்கம். ஏன்னா எல்லாரும் வாதியம் பேரை தான் சொல்றாங்க மொத்தமா சொல்லணும். அதனால விடிய விடிய நாமளும் தானே உழைக்கிறோம். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா ஆரம்பிக்கும் போது எடுத்து கையில பிடிச்சா 6 மணி வரைக்கும் அடிச்சுட்டு இருக்கணும். ஆமா எதை சொல்ற ஆமா தாளம் ஆமாமா ஆமா இருந்தாலும் நண்பா அர்ஜுனன் தமிழன் என்னும் நாடகத்தில் நான் யாராக வந்துள்ளேன். ஆமாங்க. என் பேர் என்ன அறிக்கை செய்யவா? அறிக்கை செய்யுங்க.
எல்லாரும் நிறுத்திய பிறகு ஆமா அந்த அபய குரல் கொடுத்தானே ஆமா அவனை அழைத்து வா. சரி. இனிமே விடிய வர உனக்கு சப்ஸ்டிட் போகாமலே அவரு ஆமாமா நீ போ நீ போ நீ வா. என்னடா எனக்கு என்னமோ வந்ததுல இருந்து வெத்திலே பசிக்குதுங்க. இது எனக்கு வந்ததுல இருந்து இங்கே தான் பசி வைக்குது. ஓ வயத்த பசி. ஆமா அவத்த பசிக்குது அவத்த நெல்லு கொஞ்சம் தண்ணி இல்ல. ஓ இந்த இடம் தள்ளி நிக்கிட்டா. சரி. அடி இப்ப பசிக்கலையே. ஏன்னா உனக்கு பசி வயிறு நிறைய பசியா இருக்கு. ஏன்னா வயிறு நிறைய உனக்கு சாப்பாடு வேணும். வாங்கிக்கலாம். ஒரே புரோட்டோவா ஆம்பளைட் போடுங்க ஒரு ஆம்பளைட் போடுங்க ஒரு ஆம்பளைட் போடுங்க அப்படியே கால காணோம் படுத்துட்டாங்களா அப்புறம் சொட்டற போட்டுக்கிட்டு அப்புறம் இல்ல அப்பவும் தூயில ஒரு ஆம்பளைட் போடுங்க இல்லைங்க மாலை போட்டுக்கிட்டு வேலை இல்லையா இல்ல வேலை சம்மதமே இல்லாம எப்ப தூங்கி கண் முழிக்கிறாரா ஆமாமா அப்ப என்னடா இது பின்னாடி நல்லா தூங்கிக்கிறது சரி விடுப்பா அதெல்லாம் வேற ஐயா இப்ப இவரை புகழும் சீலன் ஆமா என இருநிலத்தோர் கொண்டாட உண்மை கண்டா பாரா உலகம் எங்கும் பாரா உலகம் என்ன சீராக போற்றி புகழக்கூடிய போற்றும் புகழக்கூடிய எனது பேரோ சகாதேவன் என்பார். சபா சபா ஐயா உன்னுடைய பையன் சகாதேவன் உரைக்கின்றீர்களே இந்த சகாதேவனை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? ஆஹா அல்லடா மந்திரி ஐயா உனக்கும் இருக்குதுடா. தாயும் சிறந்ததோர் கோயிலும் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரம் மந்திரமில்லை. இல்லையா? ஆமா நான் கூட ஆமா உனக்கு எதுவுமே இல்லைன்னு தவறா நினைச்சிட்டேன். இல்ல இருக்குதுங்க உனக்கும் இருக்குது. ஆல்ரெடி இருக்குதுங்க மூளை டேய், அப்பா நினைக்க என்ன மூளை உனக்கு மூளையும் இருக்குது. ஆமாமா மூன்றும் இருக்குது. ஆமாங்க கரெக்டா நீ பாத்துக்கிறீங்க எப்படி இல்ல நீ சொல்றது கரெக்ட். அதாவது அறிவு ஆற்றல் பகுத்தறிவு இப்படி சபாஸ். மூணு. அப்படி அப்படி அறிவு ஆற்றல் பகுத்தறிவு. காமெடியாவும் இருக்கு அதுல கொஞ்சம் கருத்து இருக்கணும். ஆமாம் சிரிப்புக்கு பிறகு சிந்தனை இருக்கணும். சிந்தனை. மந்திரி ஐயா நான் அப்படி சகாதேவனாக இருந்தாலும் என்னை யார் பெற்று எடுத்தார்கள்? யாருங்க? என் தாய் உள்ளங்களை அறிய வேண்டுமா? ஆமா ஆமாங்க ஐயா
திருவண்ணாமலை போய் படியில உட்காந்து கூட நாடு 10 ரூபா சம்பாதிச்சுக்கலாம். இவங்களோட பெரிய அக்கம் போடுறாங்க. இல்ல இந்த ஆளு போட்டாலும் காசு போடுவாங்க. தமிழ்நாட்டுல எந்த ஊருக்கு போனாலும் டிக்கெட்டே எடுக்காம ஊருக்கு போயிடுறாரு. சரிவா பஸ்ல வந்தா சரி டிக்கெட் எடுங்கன்னு சொன்னா போதும் நான் படியை விட்டு கீழே இறங்குறேன். பஸ்ஸை நிறுத்தக்கூடாது. நான் படியில இருந்து இறங்கிடுவேன். கீழே குதிச்சிருவேன். ஒரு நாளும் குதிச்சு பாடே இல்லை. எப்போ வந்து பார்த்தாலும் 4 நாள் எல்லாம் அப்படியே வீக்கமா தான். சரி ரைட். நாம தான் 18 ஜோடி தண்டர் பண்ணு நான் இருக்குன்னு இருந்தா அண்டாலாகி போயிட்டேன். சரிங்க பாரு இது எதில் விட்டோம் எதிரோட விட்டு விடு ஐயா. இந்த சகாதவனை என்னை 10 மாதம் 300 நாள் 7200 மணி நேரம். ஆமா எப்படி 7200 மணி நேரம் நான் அங்கத்திலே சுமந்து பெற்ற என் அருமை தெய்வம் என் தாய் உள்ளம். ஆமா என் அன்னையோர் ஆலயம். அது வந்து எம்ஜிஆர் படங்க. நான் குடியிருந்த கோவில் அது வந்து சிவாஜி படம். நான் சினிமா படத்தான் நீதான் அன்னையோர் ஆலயம் என்னமோ சொல்லி கிடக்குறிய. என் தாய் ஓஹோ எனது மாதா மங்காள மணிவனுக்கு ஆமா மாசற்ற என் மாதா யாருங்க? என் தாயின் பெயர் ஆமா குந்தி மந்தாரை. ஓ தாயாரோ குந்தி மந்தாரை. ஆமா. தந்தையார்? என் தந்தையார் பாண்டு மகாராஜர். சரிங்க. பாண்டு மகாராஜனுக்கும் உன் தாய் குந்தி மந்தாரைக்கும் நீங்கள் எத்தனை பேர் உடன் பிறந்தவர்கள்? ஆமா இதெல்லாமா சொல்லணும். என்னத்துக்கு வந்து இதெல்லாம் சொல்லணும்? 2 பாட்டு பாடிட்டு டக்குனு 3 கிலோமீட்டர் ஓடி போயிடலாம். 3 கிலோமீட்டரா நடந்தேவா? அதுக்குலாம் சொல்ல இப்படி சரி. ஆமா என் உடன் பிறப்பவர்கள் யாரா? யார் யாருங்க?
உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேருங்க ஐயா? நாங்களோ குருநாடு குருகுலம். ஆமா. குந்தி வந்தார பெற்ற பாலர்கள். பதிவான சந்திரகுலம். ஆமா. பாண்டவர்களோ 5 ராஜாக்கள். 5 பேரு. ஆமா. யார் யார்? யார் யார்? இத்தரணையெங்கும் புகழ் பெற்ற தர்மபுத்திரன் எனது அண்ணா. அண்ணா. சரி. ஆமா. கஜேந்திர பலமளித்த பீமசேனன் எனது இளையண்ணன். இளையண்ணன். ஆமாம். சரி. மூன்றாவதாக நடு பிறந்த நாயகன். யார்? யாரு? ஆனால அழகு மன்னன் என்பார் அர்ஜுனன். அர்ஜுனன். அவர் என் மூன்றாவது அண்ணன். ஆமா. அடுத்ததாக நாக முடித்தரித்த நகுலன் நான்காவது அண்ணன். நானோ 4 பேருக்கும் இளையவன். 4 பேர்களுக்கு இளையவன். ஆமா. என் பெயரோ சகாதேவன். சபா சபா சபா. இப்படி பாண்டவர்கள் நாங்கள் 5 ராஜாக்கள் பிறந்து இந்த நாட்டை ஆண்டு வர்றீங்க. வாங்கல் வாங்கல் காலங்களில் வாங்கல்
இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த நாள் பேசுகிறேன். சுத்துறது பல்டி அடிக்கிறது. ஐயா நண்பா, நீங்க எந்த நாட்டை ஆண்டு வர்றீங்க? டெல்லியன் அஸ்தினாபுரம். ஓஹோ, டெல்லியன் அஸ்தினாபுரத்திற்கு ஆமா கௌரவரம் பாண்டவரம் சரி 105 பாலர்கள். ஆமா சின்னம் சிறு வயது முதல் சரி கௌரவருக்கும் பாண்டவருக்கும் பகை ஏற்பட்டு சூதனால பகடையாடி பகடையாடி நாடு நகரம் நவனித செங்கோல் ஆணுவித்து கூட அங்கு வஸ்திரம் ஆமா அனைத்து பறித்து கொண்டு காடே கதி என்று ஓட்டி வைத்தான் துரியோதனன். ஆமாங்க இன்று இந்த பாண்டவர்கள் நாங்கள் வனத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஆமாங்க அதனால சரி 8 ஆண்டு காலம் முடிந்தது. அடுத்த ஆண்டுக்கு நாங்க எங்கே புறப்படுவது என்று ஒன்றுமே தெரியாமல் நிற்கிறோம். ஆமாங்க என் அண்ணாவை நான் சந்திக்க வேண்டும். புறப்படுங்கள் புறப்படு.